ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய ஈடு இணையில்லாத அன்பின் நிமித்தமாய் உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்துணை நல்லவர் தெரியுமா நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. இந்த நாளிலும் ஒரு நல்ல வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக நம்முடைய டிவி ஊழியத்திற்காக, இந்த நிகழ்ச்சிகளுக்காக, அடியனுடைய ஊழியத்திற்காக, எனக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நாம் நேரடியாக தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். என்ன தெரியுமா? கவலைப்படாதிருங்கள். அல்லேலூயா. கவலை மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பெரிய சாபம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் கவலை இல்லாத மனுஷனை நீங்கள் பார்க்கவே முடியாது. கவலை எல்லா மனிதனுடைய இருதயத்திற்குள்ளும், எல்லா மனுஷனுடைய வீட்டுக்குள்ளும், எல்லா மனுஷனுக்குள்ளும் கவலை இருக்கிறது. பாருங்கள், உங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு நீங்கள் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் பார்ப்போம், எனக்கு கவலையே இல்லை பிரதர், எதை குறித்து எனக்கு கவலை இல்லை பிரதர் அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? கவலை இல்லாத மனிதனை நீங்கள் பார்ப்பது மிக குறைவு. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் கவலைப்படாதிருங்கள். அல்லேலூயா. ஸோ நீங்கள் கவலைப்படக்கூடாது என்பதை குறித்து ஆண்டவர் பல இடங்களிலே ஓமையாகவும் நேரடியாகவும் நமக்கு சொல்லியிருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்தீர்களானால் வேதம் நமக்கு சொல்லுகிறதான வாக்குத்தத்தங்களை இந்நாட்களிலே வசனத்தின் இருப்பிடத்தோடு நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு புத்தகம் 6வது அதிகாரத்திற்கு நேராய் அதனுடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 6வது அதிகாரம் 25வது வசனத்தை எடுத்து வாசித்தீர்களானால் ஆண்டவர் உங்கள் நடுவில் என் நடுவில் பேசுகிறார். கவலைப்படாதிருங்கள். மத்தேயு 6:25 மிக அழகாக சொல்லியிருக்கிறது. கவலைப்படாதிருங்கள். ஏன் மனிதனுடைய வாழ்க்கையில் கவலை வருகிறது? இந்த மனுஷனுக்கு மட்டும் எப்போவுமே ஒரு எண்ணம் என்ன தெரியுமா? நான் அதை சாதிச்சிருவேன், நான் இதை செஞ்சிருவேன், நான் இல்லைன்னா அந்த கதை நடக்காது. இப்படி ஒரு இருமாப்பு அல்லது இப்படி ஒரு எண்ணம் அவனுக்கு வந்துடுது. அதனால தான் கவலை என்கிற ஒன்று வந்து அது நடக்கலை, நம்ம நினச்சது நடக்கலை, இல்லை நமக்கு எந்த காரியம் எப்படி நடக்குமோ என்கிற ஒரு எதிர்பார்ப்பு, இதுதான் நம்முடைய கவலைக்கு காரணமாக இருக்கும். இந்த கவலை இல்லாத மனுஷனுக்கு நிறைய உதாரணத்தை சொல்லலாம். கவலை இல்லாத மனுஷனை நீங்கள் பார்க்கவே முடியாது. உலகம் முழுவதுமாக இருக்கிற மனிதர்கள் கவலையினாலே தான் நினச்சிறாங்க. குழந்தையிலேருந்தே கவலை வந்துடுதுங்க. சின்ன வயசுல இருந்தே கவலை நினச்சிது. இந்த பிறந்த குழந்தைய பாருங்களா, ஸ்கூலுக்கு அனுப்புனா பிள்ளைகள் அழுது கொண்டே போகும். எங்கள் வீட்டில் என் பிள்ளைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 9 மணி நேரம் தூங்குவாங்க. ஞாயிற்றுக்கிழமையான காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சிருவாங்க. என்ன காரணம்னா தினமும் ஸ்கூலுக்கு போகிறது அவங்களுக்கு ஒரு கவலையாக இருக்குது. என் இளைய மகன் எப்போவுமே கேட்பா, அப்பா நான் எப்போ வளருவேன், எப்போ நான் உங்களை மாதிரி சந்தோஷமாக இருப்பேன். அல்லேலூயா. ஏன்னா இந்த ஸ்கூலுக்கு போகிறது என்ன செய்யுது? ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் சின்ன பிள்ளையாகவே இருந்திருக்கலாமோ, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தால் மகிழ்ச்சியாக இருந்திருப்பேனேன்னு நான் நினைப்பேன். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கவலை இல்லாத மனுஷனை நீங்கள் பார்க்க முடியாதுங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் சொல்கிறார், கவலைப்படாதீங்க. இந்த கவலையை மனிதனுடைய இருதயத்திற்குள் யார் விதைத்தால் என்று சொன்னால் அதை நான் உங்களுக்கு பின்னால் விளக்கி சொல்ல, அது பிசாசு, ஆண்டவர் அல்ல. ஆண்டவர் கவலையை மனிதனுக்கு அனுமதிக்கிறது கூட கிடையாது. உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் கவலையை அவர் அனுமதிக்கிறார். ஆனால் ஏன் கவலை வருது எனக்காவது யோசிச்சு பார்த்துருக்குறீங்களா? எதுக்கு நமக்கு கவலை வருது? ஆனால் கவலை இல்லாமல் கிடையாது. சின்ன வயசுல இந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு கவலை, எக்ஸாம் டைமில் கவலை, பிள்ளைகள் சரியாக சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்ல, எல்லாம் படிப்பு படிப்பு படிப்புன்னு ஒரு கவலை. சரி படித்து முடிச்சாச்சுன்னா வேலைக்கு போகிறது கவலை, வேலைக்கு போனால் நல்ல வேலையாக கிடைக்கணும் அது கவலை, திருமணத்திற்கு கவலை, திருமணமான குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு கவலை, குழந்தை பிறந்துருச்சுன்னா அதுக்கு என்ன பேர் வைக்கிறதுக்கு ஒரு கவலை, சரி அந்த பேர் வச்சு அந்த பிள்ளையை வளர்க்குறதுமே எப்படி வளருமோ தெரியலையே அதுக்கு ஒரு கவலை. இந்த கவலையை பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம் தெரியுமா? கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிறைய போடலாம். வேதம் ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்குது, கவலைப்படாதீங்கன்னு. இன்றைக்கி நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம், நான் இனி கவலைப்பட மாட்டேன். அதுலேயும் இந்த கவலையை பார்த்தீங்கன்னா ஆண் பெண் என்று சரிபாதியாக பிரிச்சுக்கிட்டிங்கன்னு வைங்களா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிறைய கவலை இருக்கும். ஆணை விட பெண்களுக்கு கவலை ஜாஸ்தியாக இருக்கும். தன் பிள்ளைகளை குறித்து, தன் வீட்டை குறித்து, தன் குடும்பத்தை குறித்து பெண்களுக்கு அதிகமான அக்கறை இருப்பதினால், அதிகமான ஈடுபாடு, அதிகமான அன்பு இவைகள் இருக்கிறதுனால குடும்பத்தில் சொத்தோல ஒரு சின்ன பிரச்சனைனாலும் அவங்களால என்ன செய்ய முடியாது,
கொஞ்சோலனா கூட தாங்கிக்கிட முடியாது. அதனால் கவலை ரொம்ப அதிகமாக, ஐயோ என் பிள்ளை இப்படி ஆயிருக்குமோ, இல்லை என் பிள்ளை இதை செஞ்சுருக்குமோ அப்படின்னு சொல்லி தன்னை அறியாமலே ஒரு கவலை என்ன செஞ்சிருது, குடும்பத்துக்குள்ளே வந்துடுது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார், நீங்கள் கவலைப்படாதீங்க, கவலை என்கிற ஒன்று வேண்டாம். டோன்ட் ஒரி. எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் அந்த கவலையின் சிறையிருப்பை வேரோடு பிடுங்கி போட போகிறார். அல்லேலூயா. ஸோ நீங்கள் கவலையை விட்டு ஓஞ்சிருங்க. கவலை வேண்டாம். நமக்கு ஏன் கவலை? நான் உங்களுக்கு இன்னும் வேதத்தின் அடிப்படையில் சொல்கிறேன், கவனிங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், ஆணுக்கும் பெண்ணுக்கும் பல கவலைகள். ஆணை விடவும் பெண்களுக்கு கவலை அதிகமாக இருக்கும். இந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா எதுலெல்லாம் கவலை இருக்கும்னு பைபிள் சொல்லுது பாருங்கள். மத்தேயு புத்தகம் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு 6வது அதிகாரம் 31வது வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்குது. எண்ணத்தை உண்போம். அதுக்கு நல்ல உதாரணம் சொல்லட்டுமா? இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் வீடாக இருந்தாலும் சரி, என் வீடாக இருந்தாலும் சரி, ஒரு காரியம் உண்டு தெரியுமா? என்ன குழம்பு வைக்க இன்னைக்கு? அல்லேலூயா. என்ன குழம்பு வைக்க, அது உங்களுக்கு ஒரு பெரிய கவலை. வீட்டில் ஏதாவது இல்லைன்னா தான் கவலைப்படணும். வீட்டில் எல்லாம் இருந்தாலும் நமக்கு என்னென்னா என்ன குழம்பு வைக்கிறது, அது உங்களுக்கு ஒரு பெரிய கவலையாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கவலை கொள்ளாதிருங்க. என்ன குழம்பு வைக்கிறது, அவங்களுக்கு என்னத்தை சாப்பிட, என்ன சாப்பிட, மத்தியானம் என்ன குழம்பு வைக்க, ராத்திரி என்னது செய்ய, காலையில் என்ன செய்ய, இது ஒரு பெரிய கவலையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, எண்ணத்தை உடுப்போம். ஒரு இடத்துக்கு கிளம்புறோன்னா எந்த ட்ரெஸ் போட, இது உங்களுக்கு ஒரு பயங்கரமான குழப்பம். அந்த பயங்கரமான குழப்பத்தினால எதை உடுக்க, எதை உண்ண, இதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய, இது நான் பெண்கள் ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்கள் மட்டும் அல்ல, உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சு. என்ன சாப்பிட, என்ன குடிக்க, என்ன உடுக்க, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, ஆனால் அவைகளை எங்கள் பரமபிதா போஷிக்கிறார். இன்றைக்கி உங்களையும் கர்த்தர் போஷிப்பார். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? ஏன் உங்கள் வாழ்க்கையில் கவலை? ஐயோ எனக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, 5 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்க எதிர்காலம் என்ன ஆகும்? கர்த்தர் தானே அந்த பிள்ளைகளை உங்களுக்கு தந்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகள் கர்த்தர் தானே கொடுத்துருக்கிறார். ஐயோ என் பிள்ளைகள் கீழ்ப்படிய மாட்டேங்கிறதே, கர்த்தர் தானே அந்த பிள்ளையை கொடுத்துக்க. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஒருவேளை உங்கள் பிள்ளை இன்னைக்கு யாக்கோபாக இருக்கலாம், ஆனால் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமாக இஸ்ரவேலாய் மாற்றுவார். யாக்கோபு என்று சொன்னால் எத்தன், இஸ்ரவேல் என்று சொன்னால் அவனை கர்த்தர் ஆசீர்வதித்து தன்னுடைய சொந்த பிள்ளையாய் வைத்துக் கொள்ளுகிறார். ஸோ ஒரு மனமாற்றம் கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அது வரும். அப்போ யாக்கோபுடைய வாழ்க்கையை கர்த்தர் இஸ்ரவேலாய் மாற்றுவார் என்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் போதும். ஏன் நம்ம கவலைப்படணும்? எப்போவுமே பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதீங்க, தொழிலை குறித்து கவலைப்படாதீங்க. உங்கள் தொழில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது. என் தொழில் வியாபாரமே இல்லை பிரதர், எனக்கு நஷ்டத்தின் மேலே நஷ்டம் வந்துக்கிட்டு இருக்கு பிரதர், நான் என்ன செய்ய, இந்த தொழிலை விட்டுடலாமான்னு வகை தேடுறேன். விடாதீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். அவர் வனாந்தரத்தில் வழிகளையும் அவாந்தர வழிகளில் ஆறுகளையும் உருவாக்குகிற தெய்வம். நீங்கள் ஏன் கவலைப்படணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஏன் கவலைப்படணும்? கவலைப்படுறதுனால எதையாவது உங்களால் சாதிக்க முடியுமானா சாதிக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, கவலைப்படுகிறதுனால் எவனும் தன் சரீரத்தின் ஒரு முலத்தை என்ன செய்ய முடியாதான்? என்ன செய்ய முடியும் உங்களால்? ஒன்றும் செய்ய முடியாதான் உண்மை. ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ தெய்வ பிள்ளைகளே, நல்ல காரியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கவலைப்படாதீங்க. நிறைய காரியம், என் பிள்ளைகளுடைய கல்யாணத்துக்கு நான் என்ன செய்யணும்னு தெரியல, இது வரைக்கும் ஒரு பொட்டு தங்கம் கூட நான் வாங்கலை, பொட்டு தங்கம் கூட தேவையில்லைங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார், நம்புங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் ஆண்டவருடைய பேர் என்னன்னு கேட்டால் அவர் சொல்லுவார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்போ நீங்கள் அவர் சர்வ வல்லமையுள்ளவருடைய பிள்ளையாக இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? நான் சிறு வயதாக இருக்கும்போது, என் தகப்பனார் இருக்கிற போது நான் எதை குறித்தும் கவலைப்படுறதில்லை. எனக்கு தெரிந்ததெல்லாம் எல்லாம் எங்கள் அப்பா பார்த்துக்கிடுவாங்க. அல்லேலூயா. எங்கள் அப்பா மேலே எனக்கு அதீத நம்பிக்கை உண்டு. என் தகப்பனார் பார்த்து கொள்வார். நம்ம ஏன் கடந்து இதில் போராடணும்? இந்த காரியத்தை ஏன் நம்ம திட்டமிடணும்? நாம் ஏன் இதுக்கு பிளான் போடணும்? எங்கள் அப்பா பார்த்து கொள்வாங்க. அல்லேலூயா. நான் சிறு வயதாக இருக்கும்போது, சாட்சிக்காக சொல்கிறேன், நான் சிறு வயதாக இருக்கும்போது பள்ளிக்கூடத்தில் சுற்றுலா அழைத்து செல்வாங்க. இந்த பள்ளிக்கூடத்தை சுற்றுலாவுக்கு போகும்போது அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்களாம், யாரெல்லாம் டூர் வரீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்போ பணத்துடைய அருமை தெரியாது. அந்த டூருக்கு போகிறதுனால நமக்கு எவ்வளோ ரூபாய் லாபம் கிடைக்கும், இல்லை எவ்வளோ நஷ்டம், எதுவுமே எனக்கு தெரியாது. கிட்டத்தட்ட அவங்க 10,000 கேட்டாலும் சரி, 5,000 கேட்டாலும் சரி, 100 ரூபா கேட்டாலும் சரி, எனக்கு அந்த பணத்துடைய மதிப்பு தெரியாது. அங்கே இருந்து சொன்ன உடனே கையை தூக்கிடுவேன், நான் வருகிறேன் என்று சொல்லி.
நான் வருகிறேன்னு சொல்கிறது என்ன நம்பிக்கையிலன்னா, எங்கள் அப்பா இருக்காங்க, பார்த்துக்கொள்வாங்க. இந்த பணத்தின் தேவைகளெல்லாம் எங்கள் அப்பா பார்த்துக்கொள்வாங்க. இல்லையா? நான் கவலை அது எதுக்கு பயப்படணும்? இவ்வளோ பணத்தை நம்ம எப்படி எடுக்க போகிறோம்? இப்போ உதாரணத்திற்கு 1000 ரூபா கேட்குறாங்கன்னா, அந்த 1000 ரூபா நம்ம எப்படி எடுக்க போகிறோங்கிற எந்த கவலையும் எனக்கு கிடையாது. ஏன்னா எனக்கு அப்பா பார்த்துக்கொள்வாங்க. எங்கள் அப்பா மேலே அதீத நம்பிக்கை இருந்ததுனால நான் எதை குறித்து என்ன செய்ய மாட்டேன், எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன், கவனிங்க, அவரை நம்புங்க. நீங்கள் கவலையே பட வேண்டாம். என் தொழில் ஆசீர்வாதமாக இல்லை பிரதர், என் வாழ்க்கை ரொம்ப நெருக்கத்தில் இருக்குது பிரதர். நிச்சயமாய் திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக கர்த்தர் வைக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் துடைக்கப் போகிறார். உங்கள் துக்கத்தை கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்கள் துயரத்தை கர்த்தர் நீக்கப் போகிறார். உங்கள் பாடுகளை கர்த்தர் மாற்றப் போகிறார். அதுக்கு ஒன்றே போதும், நீங்கள் கவலைப்படாதீங்க. கவலைப்படக்கூடாதுன்னு நினைப்போம் தெரியுமா? நம்மெல்லாம் கவலையே படக்கூடாது. இல்லையா? நிறைய நண்பர்கள் அல்லது நிறைய மனிதர்கள் சொல்லுவாங்க பாருங்கள், நான் குடிக்கிறதுனால என் கவலையெல்லாம் மறக்கிறேன். இல்லையா? நீங்கள் குடிக்கிறதுனால உங்கள் பிள்ளைகள் எவ்வளோ கவலைப்படுறாங்க தெரியுமா? உங்கள் மனைவி எவ்வளோ கவலைப்படுவாங்க தெரியுமா? உங்கள் சுற்றுப்புறத்தார் எத்தனை பேர் கவலைப்படுறாங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. நீங்கள் உங்கள் கவலையை மட்டும், நீங்கள் செல்ஃபிஷ், சுயநலமானவர்கள். நான் நல்லா இருந்தால் போதும், என் மனைவி எப்படி போனாலும் சரி, என் பிள்ளைகள் எப்படி போனாலும் சரி. இல்லையா? ஆண்டவருடைய பெரிதான கிருபை நான் ஏற்கனவே எனது சாட்சி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன், கவனிங்க. ஆண்டவருடைய பெரிய இரக்கத்தினால என் தகப்பனார் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு கவலைன்னா என்னன்னே தெரியாது. எங்கள் அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் இங்கே எது கேட்டாலும் பல மடங்காக எது கிடைக்கும். நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்ல. நாங்கள் பிறப்பாலேயே கிட்டத்தட்ட ஒரு நடுத்தர வர்க்கமாக, அதாவது நம்ம விரும்பினது சாப்பிடலாம், விரும்பினது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு குடும்பத்தில் பிறந்தவன் நான். என் வீட்டில் நானும் எனக்கு 3 சகோதரிகள். நாங்கள் என்ன கேட்டாலும் அது நாங்கள் கேட்குறத விட குறைந்தது 3 மடங்கு அட்வான்டேஜாக தான் எங்களுக்கு கிடைக்கும். உதாரணத்திற்கு ஒரு கையில் கட்டுற ஒரு வாட்சாக இருக்கட்டுமே, 10 ரூபாய்க்கு ஒரு வாட்ச் வாங்கித்தாங்கன்னு சொன்னால் எங்கள் அப்பா குறைஞ்சது 1000 ரூபா இல்லை 800 ரூபாய்க்கு தான் வாட்ச் வாங்கி தருவாங்க. அந்த அளவுக்கு எங்கள் மேலே மிகுந்த அன்பு உள்ளவர். நல்லா கவனிங்க. ஸோ கவலைங்கிற ஒன்றும் கிடையாது. சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி என்ன முன்னாலெல்லாம் நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது உள்ள காலகட்டம்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வருஷத்துக்கு நல்ல நாள் அதுவுமா அல்லது திருவிழா காலங்களில் மட்டும்தான் இறைச்சி என்று எடுப்பார்கள். வருஷத்துக்கு மிஞ்சி போனால் ஒரு 4 இல்லை 5 நாள் தான் இட்லின்னு என்ன செய்வாங்க, வீட்டில் தருவாங்க. எங்கள் வீட்டில் அப்படி, உங்கள் வீட்டில் எப்படி தெரியாது, அப்படி தான் தருவாங்க. ஆனால் நான் என்றைக்கு ஆசைப்பட்டு கேட்டாலும் அடுத்த நாள் கட்டாயம் இட்லி இருக்கும். நான் என்றைக்கு ஆசைப்பட்டு கேட்டாலும் என் தகப்பனார்கிட்ட, அப்பா இன்னைக்கு எனக்கு இறைச்சி குழம்புல சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குதுன்னு சொன்னால் உடனே ஒரு ஆட்டையே வாங்கி, ஏன்னா எங்கள் அப்பா எங்கள் மேல் வைத்திருந்த அன்பது, நான் மட்டுமல்ல என் சகோதரிகளும் அப்படி தான். என்ன கேட்டாலும் அதை குறைந்தது 5 மடங்காகவோ 3 மடங்காகவோ அதிகமாய்த்தான் என் தகப்பனார் செய்வார். ஸோ அதனால் நமக்கு எதை குறித்தும் கவலை கிடையாது. என் தகப்பனார் உயிரோடு இருக்கு. ஆனால் என் தகப்பனாருக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது, குடிப்பழக்கம். தினமும் சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க கை ஆட ஆரம்பிச்சிடும். கவனிங்க, என் தகப்பனார் என்னை பொறுத்த வரைக்கும் மிகவும் தங்கமான நல்ல மனிதர். ஆனால் குடிக்கிற பழக்கம் இருந்ததுனால எங்கள் பள்ளிக்கூடத்திற்கு என்னை திடீர்னு பார்க்க வந்தால் எனக்கு அது அருவருப்பாக தோணும். நல்ல அப்பா தான், நான் இல்லைன்னு சொல்லலை, அன்புக்குரிய அப்பா தான். ஆனால் ஸ்கூலில் குடிச்சிட்டு திடீர்னு வந்துட்டாங்கன்னா எல்லா நண்பர்கள் முன்னால் என்ன சொல்லன்னு எனக்கு தெரியாது. இது எங்கள் அப்பான்னு சொன்னால் எங்கள் அப்பா தான், இல்லைன்னு சொல்லவே முடியாது. என் தகப்பனார் தான் எல்லாரும் முன்னாலையும் சொன்னால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அவங்க அப்பா குடிகாரரா? அந்த கேள்வி என் இருதயத்தை பாதிக்கும். அதனால் என்ன செய்ய மாட்டேன்னா எங்கள் அப்பாவை ஸ்கூலுக்கு வரவிட மாட்டேன். அதுக்காக நீங்கள் எங்கள் அப்பாவை நான் இப்படி ஒரு கல் நெஞ்சக்காரன்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என் தகப்பனார் என் மேலே வைத்திருந்த அன்புக்கு விட நான் அவர் மேலே அதிக அன்பு தான் வைத்திருந்தேன். பட் குடிப்பழக்கம் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தது, என் தகப்பனார் மரித்து போனாங்க. அது வரைக்கும் கவலைன்னா என்னன்னே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்த நானும் என் சகோதரிகளும் என் தாயாரும் முதன் முறையில் கவலை என்கிற ஒன்று ரொம்ப வேண்டாம், ஒரு சின்ன அற்ப காரியமாக இருக்கிற ஒரு டெத் சர்டிஃபிகேட் எடுக்கிறது கூட எங்களுக்கு தெரியாது. எங்கே போய் எடுக்கணும் தெரியாது. என் தகப்பனார் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எங்கள் அப்பா எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு என்னென்னா ஒரு செல்ஃபிஷ், நான் குடித்தா போதும். இன்றைக்கி அதனால தான் எனக்கு இந்த குடிகாரர்களை பார்த்தா ஆலோசனை சொல்கிறது என்ன தெரியுமா, உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சம்பாதிச்சு பணத்தை சேர்க்க வேண்டாம், அந்த குடிப்பழக்கத்தை விட்டுருங்கன்னு சொல்லுவேன். யாராக இருந்தாலும் சரி, புகைப்பிடிக்கிற பழக்கம் என்னால் விடவே முடியல, நிச்சயமாக உங்களால் முடியாது. ஆனால் ஆண்டவரால் முடியும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் இந்த பழக்கத்திலேருந்து எனக்கு விடுதலை தாங்க. கிட்ட நாட்களில் இதே இந்த குடிப்பழக்கத்தை விட்டுருங்கன்னு ஒரு செய்தியில் சொல்லியிருந்தேன், ஒரு சின்ன உதாரணத்திற்காக.
திருப்பூரிலிருந்து ஒரு சகோதரன் ஃபோன் போட்டு சொன்னாங்க, பிரதர் நான் இப்படி ஒரு வேறு மதத்தை சார்ந்தவன், ஆனால் இயேசு என்னை இந்த குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை தரட்டும்னு சொல்லி ஃபோன் போட்டு கேட்டாங்க. அவங்களுக்காக நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக அதுலேருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுப்பார். இன்றைக்கி இதை ஏன் உங்களுக்கு சொல்ல தெரியுமா? ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும்னா நீங்கள் கவலை இல்லாதவர்களாக இருக்கணும். கவலைப்பட்டு என்ன சாதிக்க போகிறோம்? கவலையினால என்ன மேன்மை வரப்போகிறது? நாளுக்கு நாளாய் ராஜகுமாரர்களாகி நீங்கள் கவலைப்படுகிறதுனால் சோர்ந்து போவீங்க. ஐயோ என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ? உங்கள் எதிர்காலம் நல்லா இருக்கும். யார் சொன்னாலும் நம்பாதீங்க. உங்கள் எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும். உங்கள் எதிர்காலம் மகிமையானதாக இருக்கும். உங்கள் எதிர்காலம் அற்புதமாக இருக்கும். அதை நீங்கள் நம்புங்க. முதல்ல நீங்கள் கவலைப்பட்டு ஐயோ நான் என்ன நிறைய பேருக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? நான் என்ன சாப்பிடன்னு கவலை, என்ன உடுக்கன்னு கவலை, என் தொழில் எப்படி இருக்கும்னு கவலை, என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ தெரியலையேங்கிற கவலை, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ தெரியலையே. உங்கள் பிள்ளைகள் கர்த்தர் தந்தது தானே. கர்த்தர் என்னைக்காவது கோணலானவைகளையும் அல்லது ஆகாததையும் தருவாரா? கர்த்தர் நன்மையானதை தருவார். அப்போ ஆண்டவர் நல்லது தானே தருவார். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை கட்டாயம் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? ஏன் நீங்கள் கவலைப்படணும்? இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு பார்த்து சொல்லுகிறேன், கவலைப்படாதீங்க. கவலைப்படுறதுனால உங்கள் உயரத்தில் ஒரு முளத்தை ஒரு நாள் உங்களால் கூட்ட முடியாது. கவலைப்படுகிறதுனால ஒரு நாள் நீங்கள் அந்த கவலையிலேருந்து ஜெயிக்க முடியாது. ஸோ அந்த கவலையை ஒரு மூட்டை கட்டி தூக்கி தூர வச்சுருங்க. கவலை வேண்டாம் எனக்கு. கவலைப்படாதீங்க. எதுக்காக கவலைப்படுறோம்னா அற்ப காரியத்துக்கு கவலைப்படுறோம். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், வேகமாய் மத்தேயு புத்தகம் 13வது அதிகாரம், உங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு வாசிங்க. மத்தேயு புத்தகம் 13வது அதிகாரம் அந்த 22வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். கவலை பிசாசுடைய ஆயுதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள், தேவனுடைய வார்த்தைகள் உங்கள் இருதயத்தில் இராதபடிக்கு உலக கவலை உங்களை நெருக்குகிறது நிமித்தமாய் நீங்கள் என்ன செய்றீங்க? சோர்ந்து போகிறீங்க. தேவன் நல்லா வசனம் வாசிக்கிறோம், நல்லா ஜெபம் பண்ணுறோம். கவலை வந்தவொடனே ஜெபம் வாயில் வராது தெரியுமா? கவலை வந்துருச்சுன்னா இந்த கவலையை பற்றி நான் நிறையா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வார்த்தை ரொம்ப சுருக்கமாக சொல்லுங்க. நீங்கள் யார்கிட்டையாவது போய் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க பார்த்தீங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்களா? அவங்கக்கிட்ட போய் நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்க ஒருத்தங்கிட்ட போய், அக்கா உங்கள் தலைமுடி எல்லாம் ஏன் இப்படி உதிர்ந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி பாருங்களா. அவங்களுக்கு அவ்வளோதான், அப்படியே தலை தொங்கிடும். நல்ல சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு வார்த்தையில் என்ன செய்வாங்க? சோர்ந்து போயிடுவாங்க. இந்த ஒரே ஒரு வார்த்தையில். உங்கள் தலைமுடி இல்லை ரொம்ப வேண்டாம், இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனீங்கன்னு வைங்களா, அக்கா என்னாச்சு கருத்துட்டீங்களே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்கள், கவலை வந்துடும். இந்த ஒரு வார்த்தையிலேயே அவங்க கவலை. அவங்களுக்கு டெய்லி கண்ணாடி பார்த்துருப்பாங்க, டெய்லி அவங்க தன்னுடைய முகத்தை பார்த்துருப்பாங்க. ஆனால் அது அவங்களுக்கு பெருசாக தெரியாது. ஆனால் யாரோ ஒருத்தர் வந்து என்னக்கா அப்படி கருப்பாயிட்டீங்க என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. ஏன் கவலையாக இருக்கிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னு முகத்தில் கேட்டுட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் மறந்துடுவீங்க. ஆனால் அவங்க இருதயம் அதை நினைத்து கவலைப்பட ஆரம்பிச்சிடும். அற்ப காரியம், நான் கருப்பாக இருக்கிறதுனால எனக்கு என்ன குறைவு வரப்போகிறது, இல்லை நான் கருப்பாக இருக்கிறதுனால யாருக்காவது ஏதாவது பாதிப்பு வரப்போகிறதா, இல்லை நான் கலராக இருக்கிறதுனால யாருக்காவது நன்மை வரப்போகிறதா, இல்லை நான் கலராக இருக்கிறதுனால எனக்கு ஏதாவது ஒரு பெரிய அற்புதம் நடக்க போதா? இல்லை, எல்லா மனுஷனும் ஒன்று தான். சில நேரம் வெயிலில் வேலை செய்வாங்க, சில நேரம் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. வீட்டுக்குள்ளே இருந்தால் கொஞ்சம் கலராக இருக்கலாம், வெளியே வேலை போனால் கருப்பாகிறது மனிதனுடைய இயல்பான குணம். ஆனால் அதை ஏற்றுக்கொள்கிறதுக்கு யாருக்குமே மனசு இருக்காது. இன்றைக்கி பாருங்கள், கடைகளில் எவ்வளோ க்ரீம், ஏன் இவ்வளோ க்ரீம்னா இவ்வளோ க்ரீமுக்கு பின்னால் ஒரு கவலை இருக்கும். எவ்வளவு விலை கிரயம் கொடுத்தாவது அந்த க்ரீமை வாங்கி முகத்தில் தடவி நான் கலராக மாறி, அந்த கலராக மாறுறதுனால என்ன பிரயோஜனம்னு கேட்டால் அது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கும். என்ன பிரயோஜனம்? இல்லையா? நான் எந்த கம்பெனிக்கும் எதிர்ப்பு கிடையாது, யாருக்கும் ஒரு குற்றம் கொடுத்துறது என்னுடைய வேலை அல்ல. ஆனால் நமக்கு கவலை வந்து விடுகிறது. தலைமுடி நீளமாய் வளர வேண்டுமா? என்ன செய்யணும்? இந்த எண்ணெயை தேய்ங்க. என்னை விட்டா பாமாயில் தவிர எல்லாத்தையும் தேய்க்க ஆரம்பிச்சிட்டோம். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், தெய்வ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கவலைப்படாத ஒரு இருதயத்தை தெய்வம் நமக்கு கொடுக்குறார். ஆனால் நமக்கு எல்லா நேரத்துலையும் கவலை. கொஞ்சோண்டு முடி சீப்பில் வந்துருச்சுன்னா கவலை, நம்ம காலையில் எழுந்திரிச்சு என்ன சாப்பிட்றது கவலை, என்ன உடுக்கிறது கவலை, இல்லை நம்ம வாழ்க்கை ஜீவியம் எப்படி நடத்துறது கவலை. பிள்ளைகள் இல்லாதவங்களுக்கு ஏதாவது ஒரு பிள்ளை பிறந்தால் போதும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்பாங்க. பெண் பிள்ளை பிறந்துருச்சுன்னா ஐயோ எனக்கு ஒரு ஆண் பிள்ளை இருந்தால் நல்லா இருக்குமே, ஆண் பிள்ளை பிறந்தவங்க ஒரு பெண் பிள்ளை இருந்தால் நலமாக இருக்குமே. அப்போ கவலை இல்லாத மனுஷனை நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் அன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் யாவரும் கவலை கொள்ளாதிருங்க, கவலைப்படாதீங்க. கவலைங்கிறது நம்முடைய ஆசீர்வாதத்திற்குரியதல்ல. இந்த பிரபஞ்சத்திற்குரிய ஒத்த வேஷம் நீங்கள் தரித்து கொண்டு பிசாசு எப்படி ஆகிலும் உங்கள் வாழ்க்கை ஆண்டவர்கிட்டருந்து திருப்பிடணுங்கிறதுக்காக தான். நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா எப்படி ஜெபம் வரும்?
கண்ணீர் மட்டும்தான் வரும், ஜெபம் வராது தெரியுமா? வேண்டுமானால் உங்களுக்கு வேதத்தில் இருந்தே உதாரணத்தை சொல்லி கொடுக்கிறேன். 1 சாமுவேலின் புத்தகத்திற்கு நேராக 1வது அதிகாரத்திலே அன்னாள் என்கிற ஒரு மனுஷியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவள் போய் சர்ச்சில் போய் அழுது ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாள், அழுகிறாள். அவளுடைய கண்ணீர் சிந்தி கொண்டு இருக்கிற நேரம் பெரிய பிரதான ஆசாரியன் என்று சொல்லப்படுகிற ஏலி அவளை பார்த்துட்டு ஒரு வார்த்தையை சொல்லுகிறான், நீ எது வரைக்கும் குடிச்சிக்கிட்டு இருப்ப, அதாவது நீ மதுபானத்திற்கு அடிமையாக இருப்பாய் அப்படின்னு கேட்குறான். அந்த அளவுக்கு அவளுக்கு கவலை இருக்குது. அவள் சொல்கிறா, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. கவனிங்க, இதே அன்னாள் தான் பின்பு ஒருபோதும் துக்கமுகமாக இருக்கலை. இன்றைக்கி நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கி நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இஸ்ரவேலின் தேவனிடத்தில் நீங்கள் கேட்ட உங்கள் விண்ணப்பங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க என் பிள்ளை சொல்லு கேட்கவே மாட்டேங்கிறான் பிரதர், கர்த்தர் நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளை அவருடைய பிள்ளையாய் மாற்றப் போகிறார். யாக்கோபா இருக்கலாம் அவங்க பிள்ளை, நிச்சயமாக இஸ்ரவேலாய் மாறுவான். ஆண்டவர் அதை மாற்றி தருவார். என் பிள்ளை கீழ்ப்படியவே மாட்டேங்கிறா, நீங்கள் கவலையே படாதீங்க, நிச்சயமாய் கர்த்தர் கீழ்ப்படிய போடணும். நீங்கள் ஒன்றும் வேண்டாம், கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. கவலை என்கிற ஒன்றை வைத்து நீங்கள் எதையுமே சாதிக்க முடியாது தெரியுமா? எனக்கு கவலை வந்துருச்சு, ஆனால் இந்த கவலை படுறதுனால ஏதாவது சாதிக்க முடியுமானா முடியாது. நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா ராத்திரி முழுவதும் தூக்கம் வராது, தூக்கம் வரலன்னா வியாதி வரும். நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தால் சாப்பாடு இறங்காது, சாப்பாடு இறங்கலைன்னா வியாதி வரும். அப்போ எல்லாமே உங்களுடைய பிரச்சனைக்கு காரணமாக இருக்குமே தவிர உங்கள் அற்புதத்துக்கு என்ன செய்யாது, அது காரணமாய் அமையாது. ஸோ நீங்கள் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருங்க, கவலைப்படவே படாது. கவலைப்பட்டு நீங்கள் எதையுமே என்ன செய்ய முடியாது. முதல்ல நம்ம உணவுக்காக கவலைப்படுறது, இன்னொன்று என்னத்தை உடுப்போங்கிறதுக்கு கவலைப்படுறது. ஸோ இது மட்டும் இல்லை, இன்னொரு கவலையும் இருக்குது. மத்தேயு புத்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 34வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நாளைக்காக கவலைப்படாதீங்க. இன்றைக்கி இருக்கிற காலமே நம்ம என்ன செய்வோன்னு தெரியாது, ஆனால் நாளைக்காக கவலைப்படுறது. எனக்கு தெரிந்த அநேக நபர்களை நான் பார்க்குறேன், 20 வருஷம் எல்ஐசியில் பணம் கட்டுவாங்க, இன்றைக்கி சாப்பிட மாட்டாங்க, இன்றைக்கி தன்னுடைய பணத்தை ரொம்ப மிச்சப்படுத்தி எல்ஐசியில் சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. 20 வருஷம் கழித்து அது எனக்கு என்ன செய்யும், எனக்கு இத்தனை லட்சம் ரூபாய் கிடைக்கும். இல்லையா? என் எதிர்காலத்தை குறித்து ஒரு திட்டமிட்டு கொண்டே இருப்பாங்க. நாளை தினம் என்ன நடக்கும் நம்ம யாருக்கும் தெரியாது தெரியுமா? நாளைக்கு ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த விட ஆசீர்வாதமாகிடலாம். ஏன் நீங்கள் அதை குறித்து யோசிக்கணும்? எதுக்கு அதை பற்றி? நான் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நான் பட்டினியாக இருந்து நாளைக்கு பிரியாணி கிடைக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு பிரியாணி கிடைக்க போகுது, இன்னையிலேருந்தே நான் பட்டினியாக இருந்து சேர்த்து சாப்பிட்றணுன்னு சொல்லி நான் பிரயாசப்பட்டேன்னு வைங்க, அந்த பிரியாணி என்னால் சாப்பிட முடியாது. ஏன் தெரியுமா? அல்சர் வந்துடும். சாப்பிடாமலே இருந்தால் என்ன வரும்? அல்சர் வரும். அல்சர் வந்துருச்சுன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா டாக்டர்? தயிர் சாதம் மட்டும் சாப்பிடுங்கள், காரமான யாதொன்றையும் நீங்கள் சாப்பிடாதீர்கள். அப்போ நான் ஆசைப்பட்டு சாப்பிடணும்னு காத்து இருக்கிறதான உணவே எனக்கு என்னதாயிருது, விளக்கப்பட வேண்டியதாயிருது. அதனால தான் சொல்கிறேன், நாளைய தினத்துக்காக நீங்கள் கவலைப்படாது. நாளைக்கு நாம் என்ன செய்வோம், எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என் பிள்ளைகளை நான் எப்படி கரையேற்றுவணும். யார் பிள்ளைகளாவது கரையேற முடியாமல் இருந்திருக்குதா? யார் பிள்ளைகளாவது கரையேற முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காங்களா? யோசிச்சு பாருங்கள். கர்த்தர் அதினத்தின் காலத்தில் நேர்த்தியாய் சகலத்தையும் செய்து முடிப்பார். ஒன்றுமில்லாதவருடைய குடும்பமும் நடத்தப்படுகிறது. 100 பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்ணுகிறவர்களுடைய குடும்பமும் நடத்தப்படுது. எதில் விசேஷித்தவர்கள்? நாமெல்லாம் இன்றைக்கி சொல்கிறோம் தெரியுமா, என்கிட்ட கொஞ்சோடு நகை இருந்தால் பேங்கில் ஈடு வச்சு இந்த கடனை அடைச்சிருவேனேன்னு சொல்லி. நகையே இல்லாதவங்க வாழ்க்கை நடக்குதா இல்லையா? நடக்க தான் செய்யும். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் ஐயோ என் வாழ்க்கையில் அது இல்லையே, இது இல்லையே, அப்படி நடக்கலையே, நாளைக்கு நான் என்ன செய்வேன், நாளைக்கு நான் என்ன பண்ண போகிறேனோ தெரியல, என் எதிர்காலம் எப்படி இருக்கிறது தெரியல, எனக்கு இவ்வளோ கடனை எப்படி அடைக்க போகிறேனோ. ஒரு வினாடியில் என் ஆண்டவர் அந்த கடனை அடைப்பார். ஒரு வினாடி போதும் என் ஆண்டவருக்கு. நீங்கள் கவலைப்படாதீங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார்னு கூலாக உட்காந்துருங்க. ஏன் தெரியுமா? விசுவாசிக்கிறவன் பதறான். நீங்கள் உண்மையிலே ஆண்டவரை விசுவாசிங்கன்னா உங்களுக்கு எந்த காரியத்தை குறித்தும் கவலை வராது. கர்த்தர் பார்த்து கொள்வார்னு சொல்லும்போது எப்படி கவலை வரும்? எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது, எனக்கு ஒரு பெரிய வேலை இருக்கிறது, எனக்கு ஒரு பெரிய காரியம் இருக்கிறது, இது எல்லாத்தையும் எப்படி நான் நடத்த போகிறேனோன்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்கள் சுய பலத்தால் முடியாது, ஆனால் ஆண்டவர் அதை செய்ய வல்லமையில்லை. ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க. அற்ப காரியங்களுக்காக கவலைப்படுறதை முதல்ல நிறுத்துங்க. எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்படாங்க. உணவுக்காக, உடைக்காக, தொழிலுக்காக, நாளைய தினத்துக்காக, எதிர்காலத்துக்காக, எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் வித்தின் செகண்டில் என் ஆண்டவர் மாற்றுவார். ஒரு வினாடியில் என் ஆண்டவர் மாற்றுவார். இன்றைக்கி நீங்கள் தேவ பிள்ளைகளாகி நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து இந்த
கவலை என்கிற ஒன்றை வேரோட பிடுங்கி போடட்டும். வேண்டாம், அது நம்ம குடும்பத்திற்கு வேண்டாம், நம்ம பிள்ளைகளுக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். சொல்லுங்கள் ஆண்டவர்ட்ட இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரே எனக்கு கவலையே வேண்டாம்ப்பா, கவலை இல்லாத ஒரு வாழ்க்கையை எனக்கு தாங்கப்பா அப்படின்னு நம்ம கேட்போம்மா. இந்த எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்னு உங்களுக்கு சொல்லட்டுமா? நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு பெரிய சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துருச்சு, ஒரு பெரிய சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துருச்சு. நீங்கள் எவ்வளோ எப்படி கொண்டாடுவீங்க தெரியுமா? இவ்வளோ பெரிய சந்தோஷம் எனக்கு நடந்துருச்சே, இவ்வளோ பெரிய நல்லது நடந்துருச்சேன்னு கொண்டாடிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன வார்த்தை உங்களை கவலைப்பட வச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த கவலை நிமித்தமாய் நடந்த பெரிய சந்தோஷமே காணாமல் போயிடும். இல்லையா? பெரிய சந்தோஷமே என்ன செஞ்சிடும்? காணாமல் போயிடும். ஒரு சில நாட்களுக்கு முன்பாக நடந்த சம்பவத்தை உங்களுக்கு ஒரு சின்ன ஓமையாக அல்லது ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன், கவனிங்க. ஒரு திருமண வீட்டிற்கு கடந்து சென்று இருந்தேன். அங்கே மணப்பெண்ணும் மணமகனுமாக மிக மகிழ்ச்சியாக, திருமணம் தான் உங்களுக்கு தெரியும், மணமகனும் மணமகளும் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்கன்னு. அன்றைக்கி அவங்க தான் அந்த நாளில் அவங்க தான் அங்கே முக்கியமானவர்கள், அந்த நபர்கள் தான் அங்கே முக்கியமானவங்க. கவனிங்க, அங்கே பெண்ணுடைய தாயாருடைய சகோதரி, அதாவது அவங்க பெண்ணுடைய பெரியம்மா, அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏன் இப்படி மேக்கப் போட்டு உன் மூஞ்சி அசிங்கப்படுத்தி இருக்கிறான்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. கவனிங்க, காலையில் இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்களாம். அந்த மணப்பெண் அன்றைக்கி காலையில் இருந்து நான் சாயங்காலம் ரிசப்ஷனுக்கு போயிருக்கிறேன், துக்க முகமாகவே இருந்துச்சான். நான் சாயங்காலம் சொல்கிறேன், பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லையோ அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க. அழுது அவங்க கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ரத்தமாக இருக்குது. அப்போ நான் கேட்கும்போது போய் கேட்குறேன், இப்படி என்ன? அவங்க உடனே சொல்கிறாங்க, அவங்க பெரியம்மா மேக்கப் சரியில்லைன்னு சொல்லி அவங்கள குற்றப்படுத்துகிறாங்க, பேய் மாதிரி ரொம்ப அசிங்கமாக இருக்கிறா அப்படின்னு சொல்லி கண்ணெல்லாம் வீங்கிருச்சு. எந்த பெண்ணும் செய்த தப்பு எப்படின்னா, புருவம், நம்மளுடைய கண் இமையோடைய புருவம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த புருவத்தெல்லாம் என்னதோ ஒரு நூல் போட்டு பிச்சு எடுத்துருக்கிறாங்க. கவனிங்க, அது நிமித்தமாய் அவங்க முகம் விகாரமாய் வீங்கி விட்டது. அதனால் அவங்க பெரியம்மா ஒருவேளை அன்பாக கூட சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களா. ஆனால் அந்த சின்ன ஒரு வார்த்தை அன்னைக்கு அவங்க வாழ்நாளில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணுமோ அந்த சந்தோஷத்தையே கெடுத்துருச்சு. இதே உங்களுக்கு சொல்ல தெரியுமா, தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் ஒரு பெரிய சந்தோஷத்தை, ஒரு பெரிய அற்புதத்தை கவலை கெடுத்துரும். நீங்கள் நல்லா இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நீங்கள் விரும்பலாலும், அந்த மகிழ்ச்சியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாலும், அல்லேலூயா, யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும். அது எப்படி இருக்கும்னா, கவலை என்கிற ஒன்று உள்ளே வந்துருச்சுன்னா சந்தோஷத்தை குழி தோண்டி புதைச்சிரும். ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், கவலைப்படாதிருங்கள். சரீரத்துக்காக கவலைப்படாதீங்க. உங்கள் சரீரம் இப்படி இருக்குது, கவலைப்படாதீங்க. எத்தனையோ பேருடைய சரீரத்தில் கை இல்லாமல், கால் இல்லாமல், கண் இல்லாமல், காது இல்லாமல், மூக்கு இல்லாமல், அவங்களுடைய வாய் இல்லாமல் எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் வாழ்கிறாங்க தெரியுமா? அப்போ உங்களுக்கு கொடுத்ததை நினச்சி சந்தோஷப்படுங்க. எத்தனையோ பேர் தன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க முடியாமல் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் தன் வாழ்நாளில் கஷ்டத்தை, எனக்கு தெரிந்த நிறைய பேருக்கு நான் அந்த வியாதிஸ்தர்களுக்காக போகிறது உண்டு. அவள் போகும்போது பார்த்தா நம்மளால் அவங்கள பார்த்தோம்னா அழுதுருவோம். அந்த அளவுக்கு மிக கொடூரமான வியாதிகளினாலே பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் உங்கள் சரீரத்துக்காக கவலைப்படாதீங்க. ஆண்டவரே நான் கொஞ்சம் கலராக, எதுக்குங்க அந்த கலரு எனக்கு புரியலை. நான் அவங்கள தப்பாவோ குற்றப்படுத்துறதுக்காக சொல்லலை. நான் கலராக பிறந்தால் நல்லா இருக்கும். எதுக்கு? சிலர்லாம் மேக்கப் பண்ணினாங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் கூட தோற்றுருவாங்க, அந்த அளவுக்கு மேக்கப் பண்ணுவாங்க. அப்படி மேக்கப் பண்ணுறதுனால என்ன இருக்கிறதுன்னு எனக்கு புரியலை. நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், உங்கள் சரீரத்துக்காக கவலைப்படாதீங்க, உங்களுடைய அவயங்களுக்காக கவலைப்படாதீங்க. உங்களுக்காகவே நீங்கள் கவலைப்படக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிற பாருங்க, நீங்கள் கவலையே படாதீங்கன்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன? இந்த நாட்களில் நீங்கள் கவலைப்படாமல் இருக்கிற ஒரு இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் கவலையே படக்கூடாதுப்பா, எதிர்காலத்தை குறித்து, எதை குறித்து, என் தொழிலை குறித்து. உங்கள் தொழில் கர்த்தர் கொடுத்தது, உங்கள் பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்தது, நாளை தினம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம். ஸோ எதை குறித்தும் பார்க்காதீங்க, ஆண்டவர் எனக்கு தந்தால் அது நல்லா இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்குன்னு முன்குறித்திருக்கிற எதிலுமே கலக்கம் இருக்காது. அல்லேலூயா. ஸோ அந்த தீர்மானத்தை எடுங்க. இன்னிலேருந்து நம்ம எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம், நான் கவலைப்பட மாட்டேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் வியாதியை குறித்து கவலைப்படாங்க. ஒரு வியாதி வந்துருச்சா, அந்த வியாதியில் கர்த்தர் என்னை தூக்கி நிறுத்த வல்லமை உள்ளவர். எல்லாரும் சிரிக்கிறாங்க பிரதர், எல்லாரும் சிரிக்கிறதுக்கு முன்னால் தான் உங்கள் தலையை அவர் நிமிரச் செய்வார். உங்கள் கூட அவர் இருக்கிறது எப்படி தெரியும்? எல்லாரும் சிரிக்கும்போது நான் இவன் கூட அல்லது இவா கூட இருக்கிறேங்கிறத எப்படி அவர் ப்ரூவ் பண்ணுவார்னா, நீங்கள் கவலைப்படாமல் இருக்கிறது தான். ஸோ கவலைப்படாதீங்க. கவலை என்கிற ஒன்றை இன்றைக்கி தூக்கி தூர வச்சுருங்க. உங்கள் வாழ்க்கையிலே அது வேண்டாம், நீங்கள் அதை எடுத்துக்கிடணும்னு நினைக்காதீங்க. நான் உங்களுக்கு சொன்ன ஏற்கனவே பெரிய சந்தோஷத்தை
கவலை என்கிற ஒன்று குழி தோண்டி அழித்து விடும். ஸோ தயவுசெய்து கவலை வேண்டாம். என் பிள்ளைகளாக கர்த்தர் பார்த்துக்கொள்வார், என்னுடைய குடும்பமாக கர்த்தர் பார்த்துக்கொள்வார், என் தொழிலாக கர்த்தர் பார்த்துக்கொள். எப்போ நீங்கள் கர்த்தர் பார்த்துக்கொள்வார்னு அவரை விசுவாசிக்கிறீங்களோ அப்போவே நீங்கள் பதற வேண்டிய அவசியம் இல்லை. அப்போவே உங்களுக்கு கவலை வரவே வராது. என்ன நடந்தாலும் சரி, அல்லேலூயா, என்ன வேணாலும் நடக்கட்டும், நமக்கு விரோதமாய் பெரிய புயல் எழும்பி நிற்கட்டும், நமக்கு விரோதமாய் பெரிய பிரச்சனை எழும்பி நிற்கட்டும், நீங்கள் டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. கர்த்தர் இந்த நாளில் நிச்சயமாக உங்கள் கவலையை எடுத்து போட்டு உங்களை சந்தோஷமாக இருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. சரி, கர்த்தர் அந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் யாவரும் ஜெபிப்போமா? எங்களை மிகவும் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான தருணத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்களோடு கூட பேசுனீங்கப்பா. நாங்கள் கவலைப்படாதிருங்கள் என்று சொன்னீங்க. ஆமென் ஆண்டவரே. நாங்கள் எதை குறித்தும் கவலைப்பட விரும்பலை. எங்கள் வாழ்க்கையில் கவலை என்கிற ஒன்று வேண்டவே வேண்டாப்பா. நாங்கள் கவலைப்படாத இருதயத்தை தாங்க ஆண்டவரே. நாங்கள் கவலை இல்லாமல் கர்த்தரை எக்காலமும் ஸ்தோத்தரிக்கும்படியான ஒரு இருதயத்தை தாங்கப்பா. மகிழ்ச்சியோடு இருக்க கிருபை தாங்க. கர்த்தர் பார்த்து கொள்வார் என்கிறதான ஒரு நிச்சயத்தை அறிந்து கொள்கிறதான ஒரு இருதயத்தை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எங்கள் எதிர்காலத்தை குறித்து, எங்களுடைய குடும்பத்தை குறித்து, எங்களுடைய தொழிலை குறித்து, ஆண்டவரே நாளைய தினத்தை குறித்து, சரீரத்திற்காக, ஆடைக்காக, உணவுக்காக, எதை குறித்து நாங்கள் கவலைப்படுகிற, பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, எதை குறித்து நாங்கள் பயப்படுறதில்லப்பா. எங்கள் கர்த்தர் பார்த்து கொள்வார், எங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் மாத்திரம் எங்களுக்கு துணையாக இருப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். என் ஆண்டவரே, இந்த நாட்களில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய குடும்பங்கள் இருக்கிற கவலைகளை நீர் வேரோடு பிடுங்கி போடுவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.